ஹலோ guys, வெல்கம் பேக் டு த சேனல் ஒன்ஸ் அகைன். இன்றைக்கான வீடியோவில் ஸ்கார்பியோ ஃபுல் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் பெயிண்டிங் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்க போகிறது கிடையாது. ஸோ எனக்கு பார்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் வீடியோ எடுக்கிறதுக்கான பர்மிஷனே கிடச்சிது. ஸோ அந்த பார்ட் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிங்கர் ஒர்க்காக இருக்கட்டும், அல்லது இந்த ப்ரைமிங் கோட் அடிக்கிறதா, சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கோட், அதாவது கலர் கோட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம கிளியர் அடிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். ஸோ இது பிளாக் கலர் அப்படின்றதுனால ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த ப்ரைமர்லாம் எதுவுமே ப்ரைமர் ஆக்சுவலி ஒயிட் அண்ட் கிரேயில் வரும். ஸோ அந்த ப்ரைமர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நமக்கு இந்த பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இது 2 கோட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த பெயிண்ட்டை. ஸோ 2 கோட்டிங் கொடுத்த பிறகு எந்தெந்த இடத்துலலாம் டென்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம பட்டியை வச்சு அப்ளை பண்ணிட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் கோட் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, அதாவது கலர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ டீட்டெயிலாக காட்டணும் அப்படின்றதுக்காக நான் எங்கேயுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்க போகுது, கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து பெயிண்ட் ரிலேட்டடான வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்றதுனால நான் ஸ்பெஷலாக பர்மிஷன் கேட்டு இந்த வெயிலுக்கான பெயிண்டிங் வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ முகமது ரியாஸ் ப்ரோ உங்களுக்காக வந்து அந்த வீடியோ. ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பெயிண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூ பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூ பெயிண்ட்டு, பியூ. இது வந்து ஹார்ட்னர் எதுவுமே நமக்கு கிடையாது. டேரெக்டாகவே நம்ம தின்னர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு கோட்டிங்க்கு தேவையான பெயிண்ட்டை வந்து அவங்க மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த தின்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் ஷாப்லேயே இந்த பெயிண்ட் வாங்கும்பொழுது தருவாங்க. ஸோ வேறு தின்னர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அப்படின்னா யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் இந்த தின்னர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பியூ தின்னர்மாங்க இதையும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே நமக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் அதை மிக்ஸ் பண்ணுறதில்ல காட்டலை. இதை வந்து நமக்கு ஃபில்டர் பண்ணிக்கணும், அதாவது கன்னில் கிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் ஃபில்டர் கிளாத்து ஒன்று இருக்குது, அந்த கிளாத்துலேயே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறாங்க ஃபுல் பெயிண்ட்டையுமே. ஸோ இப்போ அதை டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் காரில் ஃபஸ்ட் கோட்டு. ஸோ பேஸ் கோட்டே உங்களுக்கு 2 கோட் அடிக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட் கோட் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி அவங்க கன்னை உங்கள் பொசிஷன் பண்ணிட்டு அடிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எங்கேயுமே அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் டேரெக்டாக ப்ளே ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுற டீட்டெயிலாக வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் மேக்ஸிமம் என்னென்ன அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க, என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்றதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ லேட்டராக உங்களுக்கு அதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டாலிக் டைப் ஆஃப் பெயிண்ட் அப்படின்றனால உங்களுக்கு ஹார்ட்னர் வரல. ஸோ ஒரு சில பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டாலிக் டைப் ஆஃப் பெயிண்ட்லாம் இருக்கும். ஒரு சில பெயிண்டில் வந்து உங்களுக்கு ஹார்ட்னர் அண்டு நமக்கு டின்னர் மிக்ஸ் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரியான பெயிண்டிங் எனக்கு ஃப்யூச்சரில் தான் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் அதையும் நான் கரெக்டாக உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டாலிக் அதாவது உங்களுக்கு ஹார்ட்னர் இல்லாத டைப் அப்படின்றதுனால நீங்கள் டேரெக்டாக தின்னர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த டோர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு அங்கங்கே பேச்சஸ் மாதிரி தெரியறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கீரைகள்லாம் இருக்கிறனால வந்து உங்களுக்கு என்சி பட்டி அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம போன ஸ்கார்பியோ பெயிண்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பெரிய டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிங்கர் ஒர்க்கில் அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவாங்க ஆக்சுவலி. ஸோ மெட்டல் பட்டி யூஸ் பண்ணி நம்ம அதை கவர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன கீரலாக இருக்கும், சின்ன டென்ஸு அப்படின்னா மட்டும் நமக்கு என்சி பட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாஸ்கிங் டேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் உங்களுக்கு டேப் அந்த கண்ணாடியோட எஜஸ்லலாம் ஒட்டியிருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த டேப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக இதுக்காகவே யூஸ் பண்ணுற டேப்பு. ஸோ இதுவும் வந்து பெயிண்ட் ஷாப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த டேப் யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக நம்ம பெயிண்ட் எந்தெந்த மெட்டீரியல் எந்தெந்த காம்பனண்ட்லாம் நம்ம படக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதில் நம்ம அந்த டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவர் பெயிண்ட் பண்ணுறத பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, மேலேருந்து கீழே டாப் டு பாட்டமில் ஒரு லேயர் ஜஸ்ட்டு காட்டிட்டு அதன் பிறகு தான் நம்ம கீழேருந்து அகைன் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்டு வராரு. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே அங்கே பேச்சஸ் நிறையா இருக்குது அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நீங்கள் அடிச்சுட்டு அடுத்த லேயரில் தான் ஃபுல்லாகவே மறையிற மாதிரி அவர் பெயிண்டிங் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் கன்னோட ஆக்ஷனை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்பொழுது எல்லா இடத்துலையுமே நம்ம அந்த கன்னோட செட்டிங் வந்து நம்ம மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த போல் நம்ம கன்னோட ஹேண்ட் ஆக்ஷனை நம்ம மாற்றி தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆரம்பத்தில் இப்போ கன் செட்டிங்லேயுமே நம்ம பார்த்துறோம் வெர்டிக்கல் ஸ்ப்ரே அந்த ஹரிசாண்டலாம் நம்ம ஸ்ப்ரே ஆகிற மாதிரி. ஸோ இப்போ இந்த வெர்டிக்கல் போஸ்ட்டுக்கு ஒரு கன்னை திருப்பி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு.
ஸோ இந்த பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த பெயிண்டோட ப்ராப்பர்ட்டி வந்து நான் ஒரு மாதிரி கிளாஸி ஃபினிஷ் இருக்கும். அதை அப்ளை பண்ணும்பொழுது மட்டும்தான் அந்த மாதிரி கிளாஸி ஃபினிஷ் இருக்கும். செட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கிளாஸி ஃபினிஷ் எப்போ நமக்கு, அதாவது உங்கள் கண்ணாடி போல் தெரியணும் அப்படின்றது எப்போ நமக்கு இந்த வெஹிக்கிளுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கிளியர் கோட் ஃபைனலாக அடிக்கணும் பாருங்கள். அப்போ தான் அந்த ஒரு பளபளப்பு தெரியும் நமக்கு காருக்கு. ஸோ இந்த பெயிண்டோட ப்ராப்பர்ட்டியே அதுதான். ஸோ இந்த மாதிரி இங்கே ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு கிளாஸி ஃபினிஷ் வரும். அந்த செட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ் மாதிரி தெரியும். ஸோ இப்போ நம்ம டோரு காடிக்கெலாம் நம்ம இங்கே பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இன்னரில் எதுவுமே நம்ம பெயிண்ட் பண்ணலை. ஸோ இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னாவே தெரியும், பெரும்பாலும் பெரிய டேமேஜஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் உள்ளெல்லாம் பெயிண்ட்டு நல்லாவே இருக்குது அப்படின்றதுனால உள்ளே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழட்டி எதுவும் பெயிண்ட் பண்ணலை. ஸோ நம்ம ஃபுல்லாக அவுட்டர் பாடி அண்ட் இந்த டோர் காடிக்கு மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ரியர் டோருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னர் சைடுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் அண்ட் அவுட்டர் கிளாஸ்லையுமே உங்களுக்கு படக்கூடாது அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நமக்கு கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னர்லேயுமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கிளாஸில் எதுலையுமே படாத மாதிரி மாஸ்கிங் டேப் போட்டு உள்ளே நம்ம டோரு இன்னர் பேடெல்லாம் நம்ம இங்கே இதில் ரிமூவ் பண்ண மாதிரியே எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா டோருக்குமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்டு அந்த எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அடிக்கணும், ஃபுல் பெயிண்டிங் ஆக்சுவலி. ஸோ உள்ளே எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்றதுனால நம்ம இதை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆல்ரவுண்ட் நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு ஒரு கோட்டு. ஸோ இப்போ டாப் நமக்கு ரூஃபுக்கு பெயிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ இதே அதில் ஒரு ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே நீங்கள் அகைன் வந்து நீங்கள் ஒரு கிளாத் போட்டு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற ரஃப் எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாகணும். ஸோ நம்ம இந்த ஸ்ப்ரே பறக்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் மாதிரி நமக்கு மேலே எல்லாம் டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக தொடச்ச பிறகு நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா பெயிண்ட் நல்லா பாண்ட் ஆகும். ஸோ பெயிண்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு அவர் ஹேண்ட் ஆக்ஷன் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பெயிண்ட் பண்ணுறது நீங்களே பண்ணாலுமே நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி தான் லேயர் பை லேயராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும்.
ஸோ இந்த ஃபியூயல் டோருக்கான இன்னர் சைட்லையுமே இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அடுத்து ஹூட்க்கு பெயிண்ட் இப்போ பேனட்டுக்கு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபெண்டரில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிளாத் வச்சு கவர் பண்ணிடுறாங்க, ஒரு துணி வச்சு கவர் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம ஃபுல்லாகவே நமக்கு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இதில் வர்ற அந்த புகையானது அதில் பட்டுரும், அதாவது இந்த ரஃப் ஏரியர்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த ஃபெண்டரில் ஒரு அந்த இதிலேருந்து போகக்கூடிய எக்ஸஸ் புகை வந்து அதில் மேலே பட்டுச்சு அப்படின்னா ஒரு குட்டி குட்டியான ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம புதுசாக அடித்த பெயிண்ட்டை வந்து நம்ம டேமேஜ் பண்ணோம். ஸோ அதை நம்ம ஃபுல்லாக எல்லாம் வைப் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிரும் ஃபைனலாக. அதுக்காக தான் இப்போ ஒரு கிளாத் ஒன்று கவர் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை பெயிண்ட் பண்ணியிருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி லேயராக உங்களுக்கு தெரியறது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக ஆகிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயிண்ட் லேயர் அடித்த பிறகு பட்டி அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது ஆரம்பத்திலே அப்ளை பண்ண வேண்டியதானே அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்கு வரலாம். ஸோ இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு லேயர் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு குட்டி குட்டி கீறல்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் ஒரு லேயர் அப்ளை பண்ணிட்டீங்க, பெயிண்ட் ஒரு கோட்டை அடித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எங்கெங்கே அந்த கீறல்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து என்சி பட்டி யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த கீறல்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அவர் அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு காரே ஃபுல் ரவுண்ட் அடிச்சு நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நம்ம ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துல கீரல் கண்டுபிடிச்ச அந்த இடத்துல பட்டி வைங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன். மகா அது கீரல் கிடையாது, இங்கே 4 இடத்துல வந்து வச்சுட்டு அதை வந்து வீடியோ எடுத்துருந்தாரு. ஸோ இப்போ அந்த வச்ச பட்டியெல்லாம் எப்படி அடுத்த லேயரில் தெரியாமல் கவர் பண்ண போகிறீங்கன்னு நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னையும் சேர்த்து வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.